அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹதீஸ் மனனத்தில் நாம் இன்னைக்கு வாழ்வியல் குறித்த ஒரு ஹதீஸை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? 9வது ஹதீஸ். ஓகே. قال رسول الله صلى الله عليه وسلم الجنة تحت أقدام الأمهات. சுவனம் தாயின் பாதங்களுக்கு கீழே உள்ளது. அல் ஜன்னா என்பது சுவனம், தஹ்த கீழே, அக்தாம் என்றால் பாதங்கள், பாதங்களுக்கு கீழே. யாருடைய பாதங்கள்? உம்மஹாத், தாய். இந்த இடத்துல பன்மையாக கொடுத்துருக்காங்க, ஆனால் தமிழில் ஒருமையாக கொடுத்துருக்காங்க. தாய்மார்களின் பாதங்களுக்கு கீழே உள்ளது. உம்முன்னா தாய், உம்மஹாத் என்றால் தாய்மார்கள். ஓகேவா? சரி, ஹைர். ரொம்ப அழகான ஹதீஸ். ஏன்னா வாழ்வியல் என்று சொல்லும் பொழுது நமக்கு பெற்றெடுத்த பெற்றோர்கள், பிள்ளைகள், உறவுகள், அண்டை வீட்டுக்காரர்களிடத்துல நல்ல முறையில் நடந்து கொள்ளணும், அவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் நோவினையும் தரக்கூடாது என்பதுதான் வாழ்வியல். அல்லாஹு தாலா குர்ஆன்ல எங்கெல்லாம் இணை வைப்பதை சொல்கிறானோ, எனக்கு நீங்கள் இணை வைக்காதீங்க, அதே போல் எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க அப்படின்ட்டு எங்கெல்லாம் சொல்கிறானோ, அதற்கு அடுத்த விஷயமாக பெற்றோர்களை குறித்து சொல்லுவான். பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு நன்றி செலுத்துங்கள், அவர்கள் மீது கனிவான பார்வையை பாருங்கள் அப்படிங்கிறது அல்லாஹு தாலா நமக்கு சொல்லி காட்டுவார். நமக்கெல்லாம் தெரியும், ரொம்ப பிரபலமான ஒரு துஆ, அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்த துஆ, பெற்றோர்களுக்காக செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான துஆ. ரப்பயானி ஸகீரா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா அப்படின்ட்டு அழகான ஒரு அற்புதமான துஆவை அல்லாஹ் தஆலா பெற்றோர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு துஆவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கான். என்ன அர்த்தம்? என் இறைவா, ரப்பி, என் இறைவா, என்னை எனது பெற்றோர்கள் எப்படி சிறு வயதில் அன்போடு பாசத்தோடு வளர்த்தார்களோ அதே போல அவர்கள் மீது நீ கருணை காட்டுவாயாக, இரக்கம் காட்டுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த துவா நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கான். அந்த துவாவுக்கு முன்னால் உள்ள வசனங்களை நம்ம வாசித்து பார்த்தோம்னா, அவுகிலாஹுமா, அதாவது அவங்க இரண்டு பேரும் முதிய வயதை அடைந்தால், அதாவது பெரியோர்களாக மாறிவிட்டால் அவர்களிடத்தில் நீங்கள் கனிவான சொல்லை சொல்லுங்கள். வஹ்ஃபில் லஹுமா, அவர்களுக்கு முன்னால் நிற்கும் பொழுது கொஞ்சம் தாழ்வாக, என்னன்னா எப்படி நிற்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அறிஞர்கள் அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. தன்னுடைய பறவைகள் தன்னுடைய குஞ்சுகளை எப்படி தன்னுடைய இறக்கைகளை கொண்டு தாழ்த்தி அணைத்து கொள்ளுமோ அதே போல பெற்றோர்கள் வயதாகும் பொழுது அவர்கள் ஒரு குழந்தைகள் போலத்தான். சரியா? அப்படியான குழந்தைகளை நாம பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்க என்ன செய்யணுமா? அரவணைத்து அவர்களை அன்போடு பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா நமக்கு அழகான முறையில் சொல்லுவார். அதே போல உஃப் என்கின்ற வார்த்தையை கூட அவர்களிடத்தில் உபயோகப்படுத்தாதீங்க அப்படின்ட்டு பெற்றோர்களை குறித்து நிறைய வசனங்கள் குர்ஆன்ல இருக்குது. நமக்கெல்லாம் தெரியும், அழகான ஒரு துவா, ரப்பனா ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். என் இறைவா, என் சந்ததிகள், எனது பெற்றோர்கள், எல்லோரும், உலக முஃமின்கள் அனைவரையும் கியாமத் நாள் விசாரணை செய்யக்கூடிய அந்த நாளில் மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்திலையுமே பெற்றோர்களுக்காக ஒரு துவா நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ஒரு மனிதர் கேட்பாரா, அழகான கொஸ்டின் கேட்பார். இப்போ நமக்குமே அந்த கொஸ்டினுக்கான விடை தெரியாமல் இப்போ வரைக்கும் நம்ம இருக்கிறோம். நிறைய வருமானங்கள் வருது, வீட்டில் எத்தனையோ மனிதர்கள், ஆண்கள் சம்பாதிக்கிறாங்க, பெண்கள் சம்பாதிக்கிறாங்க, என் பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்க, ஆனால் வீட்டில் எதுவுமே நிற்கிறதே கிடையாது. எங்களுடைய தேவைகளுக்கு பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு இருக்குதே அப்படின்னு சொல்லும் பொழுது தான் இதே மாதிரி தான் அலி ரலியல்லாஹு அவர்களிடத்துல ஒரு மனிதர் கேட்பார், பரக்கத்தே இல்லாமல் இருக்குது, ஆனால் நல்ல நான் பொருளாதாரத்தை சம்பாத்தியம் பண்ணி தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அலி ரலியல்லாஹு அவர்கள் சில கேள்விகள் கேட்பாங்க. என்ன கேள்விகள் கேட்பாங்க? ஃபஜ்ர் தொழுதுட்டு நீங்கள் தூங்குறீங்களா அப்படின்னு என்ன செய்வாங்க? கேள்விகள் கேட்பாங்க. அதே போல் யாரை குறித்தாவது நீங்கள் கெட்ட எண்ணங்கள் மனதில் ஏதாவது இது பண்ணி நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது இல்லை அப்படின்னு கேட்பாங்க. உங்களுடைய துவாவில் யாரை நீங்கள் முன்வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது முதல்ல நான் எனக்காகத்தான் நான் என்ன செய்வேன்? கேட்பேன், என் குடும்பத்தாரர்கள் கேட்பேன். அப்புறம் அப்படியே சொல்லிட்டு இருக்கும்பொழுது தான் அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவாங்க, முதலில் உன்னுடைய பெற்றோர்களுக்காக அதிகமாக துவா செய்யுங்க. துவா வைக்கும் பொழுதே, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யும் பொழுதே, எனக்கு வேணும், ஏன் குடும்பம், ஏன் பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சந்ததிகளையே நம்ம கேட்கறதை விட நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு முதல்ல துவா செய்யுங்க. முதல்ல நம்முடைய தௌபா, நம்முடைய பாவத்திற்காக துவா செய்த அடுத்த கணமே, யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு உயிரோடு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் துவா செய்யணும். அதே போல மரணித்த பெற்றோர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா துஆவை போல ஒரு பெற்றோர்களுக்கு என்னதான் அன்பளிப்புகளை கொடுத்தாலும், பொருளாதாரத்தை கொடுத்தாலும், என்னதான் கொடுத்தாலும், துஆ என்கின்ற
அந்த அன்பளிப்பு போல எதுவுமே இருக்காது. அதுவும் மரணித்த பின்னால் அவர்களுக்கு செய்யக்கூடிய துவா அற்புதமா அவங்களுடைய கபருடைய வாழ்க்கையை இலகுவாக்கி கொடுக்கும். பிள்ளைகளாக இருப்பாங்க இல்லையா, அதாவது இப்படி கூட ரசூல்லா ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒரு கபரில் கிட்டத்தட்ட 9 பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒரு தந்தை என்ன செய்யறாரு, கபரில் வேதனை செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கிறாராம். அதே இது ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த ஒரு தந்தை கபரில் அவ்வளவு சந்தோஷமா அவங்களுடைய கபர் ஒளிமயமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லும் பொழுதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, 9 பிள்ளைகளை பெற்றெடுத்து என்ன பிரயோஜனம், சாலிஹான பிள்ளைகளாக வளர்க்காமல் ஒழுக்கமும் கல்வியும் கொடுக்காமல் துஆ செய்ய வேண்டும் என்கின்ற அந்த அந்த உள்ளத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்காமல் அந்த பிள்ளையை நல்ல முறையில் வளர்க்காத பெற்றோர்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் பலன் கிடையாது. ஆனால் ஒரு பிள்ளையாவது பொக்கிஷமாக பெற்றெடுத்து சுப்ஹானல்லாஹ் அதை கல்வியும் ஒழுக்கம் சார்ந்த கல்வியும் மார்க்கம் சார்ந்த கல்வியும் கொடுத்து பெற்றோர்களுடைய உன்னதத்தை சொல்லிக் கொடுத்து நாம் இறந்த பின்னும் நாம் உயிரோடு இருக்கும் பொழுதும் நமக்காக ஒரு துவா கேட்குறாங்க பாருங்க. அதுதான் அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த நியமத் நம்மளுடைய பிள்ளைகளிடத்துல இருந்து சுப்ஹானல்லாஹ். அதனால நம்மளுடைய பிள்ளைகளிடத்துல அடிக்கடி நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். நம்ம தொழுகைக்கு போறாங்கன்னா துவா செய்ப்பா அம்மாவுக்காக என்ன செய்யணும், துவா செய்யுங்க அப்படின்ட்டு இன்ஷா அல்லாஹ் சொல்லி கொடுக்கணும். குகையில மாட்டிக்கொண்ட மனிதர்கள் கூட 3 பேர் என்ன செய்வாங்க, துவா செய்வாங்கல்ல. அதுல ஒருத்தர் நான் வேலை செஞ்சு முடிச்சிட்டு வந்தா என்னுடைய பெற்றோர்கள் ஒரு நாள் தூங்கிட்டாங்க. தூங்கும் பொழுது என்னுடைய அடிமைகள் பசியோடு இருக்குது, என்னுடைய பிள்ளைகள் மனைவி மக்கள் எல்லாம் பசியோடு இருக்கிறாங்க. ஆனா பால் கறந்து கொண்டு என்னுடைய பெற்றோர்கள் அதாவது முன்னாடியே அவங்க எழுந்திருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் நான் நின்று கொண்டே இருக்கிறேன். அவங்க குடித்த பின்னாடி தான் நாங்கள் என்ன செய்கிறோம், பிள்ளைகளுக்கு என்னுடைய மனைவி மக்களுக்கெல்லாம் குடிக்கிறோம். இது உனக்காக உன் திருப்பொருத்தத்தை நாடி நீ சொன்ன கட்டளைகளுக்கு இணங்கி நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா அந்த உயிர் போகக்கூடிய அந்த நேரத்தில் கூட அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது சுப்ஹானல்லாஹ் பெற்றோர்களை குறித்து. ஆனால் அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர நிறைய பேர் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், குறை வைத்து தான் இருக்கிறோம், அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. அதனால இன்ஷா அல்லாஹ் இறைவனிடத்துல நிறைய துவா செய்யணும். எல்லா பெற்றோர்களுக்கு பிடித்தமான முறையில் நடந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாகவும், பெற்றோர்களும் ஒரு சகிப்புத்தன்மை அது ரொம்ப முக்கியம் இல்லையா. நம்ம பிள்ளைகள் ஒரு சில நேரம் ஏதாவது இது பண்ணால் நாம் கொஞ்சம் மனம் பொறுத்து நம்ம எந்த ஒரு வார்த்தைகளையும் லஅனாவான வார்த்தைகளை விடாமல் அது ரொம்ப அல்லாஹ்விடத்தில் அந்த லஅனாவுடைய வார்த்தைகள் ரொம்ப கடினமான ஒன்றை கொடுத்துரும். மஅதல்லாஹ் பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் கேட்கக்கூடிய துஆவுக்கும் பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் கேட்கக்கூடிய துஆவுக்கும் அல்லாஹ்விடத்தில் மறுப்பே கிடையாது. அதே போல சாபத்திற்கும் அப்படிதான், அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களே தவிர. சுப்ஹானல்லாஹ். இப்படி நிறைய பெற்றோர்களை குறித்து சொல்லலாம். இந்த இடத்துல உம்மஹாத் என்கின்றது அல்லாஹ்வுடைய தூதர் பொதுவாக பெற்றோர்களுடைய காலடியில் சொர்க்கம் உண்டுன்னு சொல்லலை, தாயின் காலடியில் சொர்க்கம். சுப்ஹானல்லாஹ். நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தில் தாய் சிறந்தவரா தந்தை சிறந்தவரா என்று கேட்டால் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்லேயே நமக்கு சொல்லி கொடுத்துட்டான். சுப்ஹானல்லாஹ். இந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சஹாபி கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய பெற்றோரை நான் ஹஜ்ஜுக்கு அழைச்சிட்டு போனேன், அவங்க நடக்க முடியாது, என்னுடைய தாய் ஹஜ்ஜுக்கு அழைச்சிட்டு போகும்பொழுது நடக்க முடியாத சூழ்நிலை, என்னுடைய முதுகில் சுமந்து தவாப் செய்கிறேன், சஅய் செய்கிறேன், எல்லாம் செய்கிறேன், நான் என்னுடைய பெற்றோர்களுக்கு செய்த கடமை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்பாங்க. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அழகான வார்த்தை சொல்லுவாங்க, உன்னுடைய பெற்றோர் வயிற்றில் இருக்கும் பொழுது, நீ வயிற்றில் இருக்கும் பொழுது உன் தாயை ஒரு உதைத்தாயே, அவள் பட்டிருக்கக்கூடிய அந்த வேதனைக்கும் அந்த பிரசவ வேதனைக்கும் இது ஈடே ஆகாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்படி தாயுடைய அந்தஸ்து அவ்வளோ ஒன்றாக இருக்குது. ஏன் அப்படின்னா வஹ்னன் அலா வஹன், பலகீனத்திற்கு மேல் பலகீனமாக உன்னை பெற்றெடுத்தாள், பலகீனமாக இருக்கிறா. ஏன்னா 9 மாதம் 10 மாதம் அவளுக்கு பிடித்தது, அவள் உண்ட நினைத்தது எல்லாம் உனக்காக அர்ப்பணித்து, அவள் நீ பெற்றெடுத்த பின்னாலும் அவள் உன் கண்கள் உறங்கினாலும் அவள் கண்கள் உறங்காமல் உன்னை பார்த்து கொண்டாள் அல்லவா, அதற்காக நீ செய்யக்கூடிய கடமைகள் இந்த உலகத்தில் ஈடே ஆகாது அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக நமக்கு சொல்லி காட்டுவாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் உன்னுடைய ஆமாம் நீ எப்படி வளர்க்குற அப்படி உன்னை எப்படி வளர்க்க, நீ வளரட்டும், என் பிள்ளை நல்லா வளரட்டும் ஊட்டி வளர்க்குற, இதோ கிளம்பிட்டாங்க அவ்வளவுதான், கடைசி காலம், கொஞ்ச நாள் தானே இருப்பாங்கன்னு நினச்சி நீ ஊட்டி வளர்க்குற, அதுக்கும் உனக்கும் அவங்களுக்கும் அவர்களுக்கும் இதுதான் வித்தியாசங்கிறத அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல என்ன பாதங்களின் கீழ்னா என்ன அர்த்தம், அவர்களுக்கு பணிவிடை செய்வதின் மூலம் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல் ஜன்னத்து தஹத அக்தாமில் உம்மஹாத்தி, சுவனம் தாயின் பாதங்களுக்கு கீழே உள்ளது அப்படிங்கிறத சொல்லி காட்டுகிறான்.
சரி, வாசிங்க ஒரு கட்ட. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத். சுவனம் தாயின் பாதங்களுக்கு கீழே உள்ளது. ஓகே, மாஷா அல்லாஹ். இந்த ஹதீஸ் முன்னே நம்ம படிச்சிருக்கோம்னு. ஆமாம், படித்த ஹதீஸ் தான், நிறைய ஹதீஸ் படித்த ஹதீஸ் தான் வரும். அதனால் சீக்கிரமாக இன்ஷால்லா மனனம் செஞ்சுருங்க நடத்த. ஓகே, அடுத்த ஹதீஸ் பண்பியலை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஹதீஸ். பண்பியல் என்றால் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பண்பியல் நல்ல நற்குணங்கள், அஹ்லாக் என்கின்ற நற்குணங்களை குறிப்பது பண்பியல். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜ்தனிபுல் கதப. எப்படி வாசிக்கணும்? இஜ்தனிபுல் கதப, கோபத்தை தவிர்த்திடுங்கள், கோபத்தை தவிர்த்திடுங்கள் அப்படிங்கறத அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நம்ம முன்னையே சொல்லியிருக்கோம், ஒரு சின்ன வார்த்தையா இருந்தாலும் அவர்களுடைய வார்த்தையில அவ்வளவு அர்த்தங்களும் ஆழமான கருத்துக்களும் உண்டு. ஒரு நாள் ஒரு சஹாபி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு முக்மீன் பொய் சொல்வானா? ஒரு சில நேரங்கள் பொய் சொல்வான். ஒரு முக்மீன் சில நேரம் கோழையாக, அதாவது அந்த இடத்துக்கு தோதுவா, சில நேரம் கோழையாக இருப்பானான்னு கேட்கும்பொழுது ரசூலுல்லாஹ் ஒருபோதும் கோழையாக இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. ஒரு சில நேரம் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க, ஒரு முக்மீன் கோபம் கொள்வானா அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருபோதும் ஒரு முக்மீன் கோபம் கொள்ள கூடாதுன்னு சொல்லுவாங்க. கோபம் கொள்ள மாட்டான்னு சொல்ல மாட்டாங்க, கோபம் கொள்ள கூடாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து இப்படியும் கேட்பாங்க, எனக்கு நசீஹத் செய்யுங்க, ஏதாவது ஒரு நல்லுபதேசம் செய்யுங்க அப்படின்னா, லா தக்லப் லா தக்லப் லா தக்லப், நீ கோபம் கொள்ளாதே, நீ கோபம் கொள்ளாதே, நீ கோபம் கொள்ளாதே அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் இடத்துல ஒரு அழகான பழக்கம் என்னன்னா, ஒரு முறை சொன்னால் உறுதி, 3 முறை சொன்னால் ஆக ரொம்ப இம்பார்ட்டன்டான, வலியுறுத்தி ஒரு உறுதிக்கும் மேல் ஒரு உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும். இப்போ இந்த கோபம் என்பது யாரிடத்திலிருந்து வருவது? ஷைத்தான் இடத்திலிருந்து வருவது. சுப்ஹானல்லாஹ். கோபம் என்பது வந்து மனிதனுக்கு மனிதன், அதாவது ஒரு குணமாகத்தான் எல்லாம் என்ன செஞ்சிருக்கா, படைச்சிருக்கான். ஆனா சில நேரம் அந்த கோபம் வந்து ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பை நமக்கு என்ன செய்யும், ஏற்படுத்தும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கோபம் வரும் பொழுது உங்களுடைய செயல்களை மாற்றிக்கொள்ளுங்கள், கோபம் வரும் பொழுது உங்களுடைய செயல்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ஏன்னா கோபம் என்பது ஷைத்தான் இடத்திலிருந்து வருவது. ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், நெருப்பை அணைக்கக்கூடியது தண்ணீர். அதெல்லாம் என்ன செஞ்சுக்கிறோம், தண்ணி குடிச்சுக்கோ. நின்று கொண்டிருந்தால் உட்கார்ந்துக்கோ, வழி இல்லை. ஆமா, இன்னைக்கு உட்கார்ந்து இருந்தனா விசாம படுத்து தூங்கிடு, வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம கோபம் வரும்பொழுது என்னெல்லாம் சுப்ஹானல்லாஹ் செய்யறோம்னு. கரெக்ட், ஒது செஞ்சுட்டு உட்கார்ந்துடணும். சுப்ஹானல்லாஹ். ஆனால் நிறைய பேருக்கு, ஒரு சில பேர் என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயம் டக்குன்னு சொன்னால் என்ன செஞ்சிருவோம், கோபம் வந்துடும், பயங்கரமாக கோபம் வரும். நமக்கு பிடிக்காத, அது நம்ம செய்யாத விஷயத்த சொல்லிட்டாங்கன்னு நினச்சிக்க, முடிஞ்சு சொல்லிப்போ. ஆமாம், அந்த மாதிரி பயங்கரமான கோபங்கள் வரும். ஆக கோபம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மைகள் நம்ம இடத்துல இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ரொம்ப ஒரு கெட்ட குணம் கோபம் கொள்வது அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த இடத்துல அதைத்தான் சொல்றாங்க, கோபத்தை தவிர்த்திடுங்கள். இஜ்தனிபுல் கதப, கதப என்றால் கோபம், இஜ்தனிபுல் கதப. ஏன் அப்படின்னா, நம்ம நேற்றே ஹதீஸ்ல நம்ம சொன்னோம், அல்லாஹு தஆலா நம்ம மீது கோபப்படுறதை விருப்பப்பட மாட்டோம், அப்படிதானே? அதே போல சக மனிதரிடத்தில் கோபம் கொள்வதை நாம விருப்பப்படக்கூடாது. ஏன்னா நம்ம கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே கிடையாது. ஒரு பகைமை தான், ஒரு வெறுப்புணர்ச்சி தான் நம்ம என்ன செய்யும், மற்றவர்களிடத்துல இருந்து சம்பாதிக்க முடியும். அந்த கோபத்திற்கு பதிலாக அதை அடக்கி கொண்டு நல்ல ஒரு கனிவான சொல்லை, ரசூலா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா எத்தனை இடத்துல அவங்க கோபப்படணும். நடந்து போய்கிட்டு இருப்பாங்க, பார்த்த துண்டை எடுத்து என்ன செய்வாங்க, கழுத்துல முறுக்கி, அதாவது அப்துல்லாவுடைய மகனே, உங்களுடைய வம்சமே இப்படிதானா, கொடுத்த வாக்கு நீங்க நிறைவேற்ற மாட்டியா, என்னைக்கு கடன் வாங்கினீங்க, ரசூலுல்லாஹ்விடத்துல கேட்குற தவணை முடியல, ஒரு 2 நாள் இருக்குது, இருந்தாலும் என்ன செய்யுது, ஒரு விதண்டாவாதத்துக்கு இப்படி வந்து செய்யுது, கடன் வாங்கினதால நீங்க கொடுக்கவே மாட்டீங்களா, உங்க வம்ச வழியே இப்படிதானா அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே அந்த இருக்கிற அந்த இதுல அந்த கழுத்தெல்லாம் செவந்து போயிடும், முகங்கள் எல்லாம் செவந்து போயிடும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மனிதரை தள்ளி விட்டு, என்ன நீ காரியம் செஞ்சு கொண்டிருக்கிற, யாரிடத்துல வந்து என்ன நீ கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அவர்களுக்காக உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரொம்ப கோபப்படுவாங்க. இப்போ சொல்லும் பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உமரை நீங்க விட்டுருங்க, அவருக்கு கேட்கக்கூடிய உரிமை அவரிடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்த அந்த கடனை கொடுக்கவும் செஞ்சுட்டு, தவணை அந்த அவர் நோவினப்படுத்தினாங்களே அதுக்கு பகரமா
ஒரு கைப்பிடி அளவுக்கு என்ன செய்வாங்களா, பேரிச்சம் பழங்கள் கொடுக்க சொல்லுவாங்க உமர் ரலியல்லாஹு அவர்களை கொண்டு. சுபஹானல்லாஹ். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் படக்கூடிய இடத்தில் கூட, அதுலேயும் நியாயம் தான், அந்த இடத்துல கோபப்படுறது நமக்கு நியாயமான விஷயம்தான், இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக அதை பொருத்தி கொண்டு பொறுமையாக இருந்து கொண்டோமேயானால் அதற்கான நற்கூலி அல்லாஹ் நமக்கு இன்ஷா அல்லாஹ் கொடுப்பான் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஆக இந்த இடத்துல பண்பியல்ல ரொம்ப ஆகச்சிறந்த ஒரு நற்குணம் கோபத்தை தவிர்த்திடுங்கள் அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஓகே, அதை தொடர்ந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஹதீஸ், 3 ஹதீஸ் மட்டும்தான் இன்னைக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். இறையியல் 10 ஹதீஸ் பார்த்துட்டோமா, இது 11வது ஹதீஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான அற்புதமான ஹதீஸ். இந்த ஹதீஸை எப்பொழுதுமே உள்ளத்தில் அடிக்கடி நம்ம சொல்லிக்கிறணும். ஆமாம், இத்தகில்லா ஹைசுமா குந்த கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தகில்லாஹ ஹைசுமா குந்த, நீ எங்கிருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பயப்படு அப்படிங்கிற ஒரு அற்புதமான வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. நம்ம அடிக்கடி இத்தகில்லா அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தும், அல்லாஹ்வுக்கு அஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை மூலமாக நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஆனால் இந்த தக்குவா, அந்த இத்தகில்லா என்கின்ற வார்த்தையில் அவ்வளவு பெரிய ஒரு அல்லாஹுடைய அந்த அவனுடைய கட்டளைகளுக்கு ஒரு கட்டுப்படக்கூடிய தன்மை இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா குர்ஆன் முழுக்க பாருங்களேன், முத்தகீன்கள் அப்படிங்கிறது வரும். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வுக்கு நீங்கள் அஞ்சுங்கள் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா அடிக்கடி ஈமான் கொண்டவர்களை பார்த்து சொல்லிக் கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். இந்த அஞ்சுதல் என்பது என்ன? பயப்படணுமா? அல்லாஹ் நினைச்சாக்கி பயப்படணுமா? அது கிடையாது. என்னன்னா, பாவம் செய்தால், நம்ம பாவம் செய்யும் பொழுது இரையச்சம் நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். அல்லாஹ் பார்க்குறாங்கிற அச்சம் நமக்கு இருக்கணும். ஆனால் அல்லாஹ்வை குறித்து அவன் ரொம்ப தண்டனை கொடுக்கக்கூடியவன், அவன் ரொம்ப மக்கள் மீது ரொம்ப கோபமாக இருக்கான் அப்படிங்கிற அந்த அச்சம் இருக்கக்கூடாது, அந்த பயம் இருக்கக்கூடாது. நாம் என்ன செய்வோம், சின்ன பிள்ளைய இடத்துல என்ன சொல்லுவோம் தெரியுமா, அல்லாஹ் அடிப்பான், அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. அது அல்லாஹ் மீது ஒரு இது வந்துடும், என்ன சொல்றது, ஒரு வெறுப்பு, ஒரு பயம், அந்த வேற பயம் வந்துடும். ஆமாம், அல்லாஹ்வை குறித்து அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? சுப்ஹானல்லாஹ். ஆமாம், தொழுகலைன்னா அல்லாஹ் நம்மளை ஏதாவது வேற ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்க மாட்டான். ஒரு நல்ல வார்த்தைகளா நீ தொழுகு, அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன செய்வான், இந்த மாதிரியான ஒரு அந்தஸ்தை கொடுப்பான், சொர்க்கத்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயமா அல்லாஹ்வை குறித்த ப்ளஸ் பாயிண்ட்டை நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். அது கொஞ்சம் அந்த பையன் வளர்ந்து வரும் பொழுதுதான் இன்ஷா அல்லாஹ் நரகத்தை குறித்தும் அல்லாஹ்வுடைய சில தண்டனைகளை குறித்து நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். சின்ன வயசுலேருந்து அல்லாஹ்வை குறித்து பயம் சொல்லிட்டோம்னா அது அல்லாஹ் மீது ஒரு வெறுப்புணர்ச்சியை ஏற்படுத்திவிடும். அப்போ நாம இந்த இடத்துல இத்தகில்லா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு எவ்வளவு ஒரு அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, தனிமையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். 2வது, கூட்டத்தில் இருக்கும் பொழுது உள்ளத்தின் அளவில் இரையச்சம் இருக்க வேண்டும். நம்ம உள்ளத்தின் அளவில் நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் இரையச்சம் இருக்கணும். எத்தனையோ விஷயங்களை நம்ம கேட்குறோம், எத்தனையோ அல்லாஹ் தஆலா இந்த கட்டளைகளுக்கு நீ கட்டுப்படலை அப்படின்னா இவ்வளவு தண்டனைகளை கொடுப்பா அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை நம்ம கேட்குறோம். அது இருக்கும் பொழுது உள்ளத்தில் நம்ம இரையச்சம் இருக்கணும். ஏன்னா வெளிப்படையா ஒரு மனிதனுக்கு இரையச்சம் இருந்தால் அது ஒன்றுமே எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லுவாங்க, அத் தக்வா ஹா ஹுனா. ஹா ஹுனா என்றால் இரையச்சம் என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டது, இங்கே உள்ளது. ஹா ஹுனானா இங்கே இருக்குதுங்கிறத சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய உடையிலோ ஒரு மனிதனுடைய பேச்சிலோ இரையச்சம் கிடையாது. இப்போ நாம் நினைக்கிறோம், ஒரு மனிதரை பார்த்தோன்னு எப்பா தக்வாதாரியா இருக்கிறாருப்பா, அதை ஏன் எப்படி சொல்லலாம், ஒரு தாடி, ஒரு தொப்பி, ஒரு இபாதத், ஒரு அடையாளம், ஒரு ஃபர்தா, ஒரு பேச்சு, இரையச்சம் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க இல்லையா, அல்லாஹ் உங்களுடைய செயல்களையோ உங்களுடைய தோற்றத்தையோ உங்களுடைய செயல்களை என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான். வலாக்கின் எந்தரும் இலா குலூபிஹிம் வ அமாலிஹிம், உங்களுடைய உள்ளத்தையும் நீங்கள் என்ன உள்ளத்தின் அடிப்படையில் என்ன செயல் செய்கிறீங்களோ அதை வச்சு தான் என்ன செய்வான், அல்லாஹ் உங்களை பார்ப்பான் அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுவான். அப்போ இரையச்சத்தை உள்ளத்தில் முதல்ல நிரப்பமாக வைக்கணும். ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, தக்வா என்கின்ற கட்டுச்சாதத்தை நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுவான். அப்போ என்ன இபாதத் செய்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தாலும் உள்ளத்தில் இரையச்சம் இருந்தால் அதுதான் இரையச்சத்திற்கான அடையாளம். அப்போ அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அழகா சொல்லி காட்டுவான், இரையச்சம் உடையவர்கள் மட்டும்தான் எனக்கு விருப்பமானவர்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன் அப்படிங்கிறத சொல்லுவான். நிச்சயமாக அல்லாஹ் இரையச்சம் உடையவர்களை நேசிக்கின்றான் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி காட்டுவான். சுப்ஹானல்லாஹ். நமக்கெல்லாம் தெரியும் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய இரையச்சமெல்லாம் சுப்ஹானல்லாஹ் எப்பொழுதுமே மறுமையை குறித்து. ஏதாவது தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா
ஒரு கையில் குச்சி வச்சுக்கிடுவாங்க, தன்னுடைய தொடையில் அடித்து கொண்டே மறுமையில் உமரே நீ என்ன காரியம் செய்து விட்டாய், மறுமையில் இதை குறித்து நீ என்ன சொல்ல போற, ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட சுபஹானல்லாஹ் என்ன செய்வாங்க, ஒரு ஒதுக்குப்புறமாக ஒரு பெண்மணி குழந்தையோடு இருப்பா. அந்த குழந்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும், அழுது கொண்டே இருக்கும். உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அழகான ஒரு பழக்கம் உண்டு, இரவு நேரத்தில் ரோந்து வருவாங்க, நம்மளுடைய மக்கள் நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா அந்த மதீனாவுடைய எல்லையில் அந்த பெண் இருக்குது. அப்போ வீடு இருக்குது. இப்போ உள்ளே போய் பார்க்குறாங்க, ஏன் இப்படி பிள்ளைய அழுக வச்சுக்கிட்டே இருக்கிற, ஏதாவது உணவு கொடுக்கக்கூடாதா, ஏன் இப்படி அழுக வச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெண்மணி சொல்கிறாங்க, நான் என்னுடைய பிள்ளைக்கு பாலூட்டக்கூடிய பால் குடி மறக்கடிக்கக்கூடிய வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன், எதனால், இல்லை இந்த நாட்டு ஹலீஃபா உமர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, பால்குடி மறந்த குழந்தைகளுக்கு சத்துணவு, அது என்னது, அவங்களுக்கு அந்த இதுதான் கொடுக்கப்படும், சத்துணவுக்கான ஊதியம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற சட்டத்தை கொடுத்ததுனால என் பிள்ளைக்கு பால் குடி மறக்கடிச்சிட்டேன் மறக்கடிக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது தான் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு, ஆஹா நம்ம ஒரு பிள்ளைய அழுததற்கு ஒரு காரணமாயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்வாங்களா, விறுவிறுன்னு போயிட்டு பைத்துல் மால்ல இருந்து தன்னுடைய முதுகுல சுமந்து கொண்டு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த பெண்மணிக்கு கொடுப்பாங்க. அப்பொழுதுல இருந்து பிறந்த எந்த குழந்தையா இருந்தாலும் சரி, ஆண் குழந்தை பெண் குழந்தை எல்லா குழந்தைகளுக்கும் ஊதிய தொகை உண்டு அப்படிங்கிறத உமர் ரலியல்லாஹு அவர்கள் இது பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய இரையச்சம் அவ்வளவு மேலோங்கி இருந்திருக்கு. அதனால தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பாதையில போனா ஓடியே போயிடுவான். ஏன்னா இரையச்சத்தின் ஈமானுடைய உறுதியின் காரணமா நம்ம கிட்ட நம்மளுடைய இரையச்சம் அவ்வளவுதான் இருக்குது, பலகீனமா அப்பப்போ இருக்குது. அதனால ஷைத்தான் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோஸ்தா ஆக்கிடுறான். அதெல்லாம் ஓகே, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த, நீ எங்கிருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பயப்படு. தனிமையில் இருந்தாலும், 4 பேருக்கு மத்தியில் இருந்தாலும், இரவிலோ பகலிலோ எங்கிருந்தாலும் அல்லாஹ்விற்கு நீ பயப்படு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இது இறையியல் குறித்த ஒரு அழகான ஒரு ஹதீஸாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு 3 ஹதீஸுமே மிக முக்கியமான அற்புதமான ஹதீஸை நம்ம பார்த்துருக்கோம். வாழ்வியல்ல அல் ஜன்னத்து தஹத அக்தாமில் உம்மஹாத், சுவனம் தாயின் பாதங்களுக்கு கீழே உள்ளது. இஜிதனிபுல் கதப, பண்பியல்ல கோபத்தை தவிர்த்து விடுங்கள். அதே போல இறையியல், இறைவனை குறித்த சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ் இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த, நீ எங்கிருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பயப்படு அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள்.